வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆமாம், அட்வென்ச்சர் பைக் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது, இன்னும் அது இதுன்னு ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது. பட் உண்மை என்னென்னா, நம்ம யாரும் அந்த பைக் வாங்கிட்டு அதோடைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதோடைய பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணல. ஒரு பைக்குன்னு ஒன்று வாங்குகிறோம், அது வந்து நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்குன்னு அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ராக்குக்கு போகிறதில்ல, நம்ம ஊர் ஸ்ட்ரீட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுக்குன்னு அதை எடுத்துகிட்டு காட்டுக்கு போகிறதில்ல, நம்ம ஊர் காலியான ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்படி எடுத்து இப்படி இதை மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுறது எதுக்குப்பா அந்த பைக்லாம் எடுத்துக்கிட்டு? எனக்கு தேவை ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு பைக்கு, அது என்ன கம்மியாக குடிச்சா போதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் அண்டர் 1 lakhsன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சுன்னு ஒரு கொஸ்டின் முடிக்கிறேன். அது கரெக்டாக சர்க்கப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டி தட்டி விட்டிங்கன்னா என்னுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோ ஹோண்டாவோட HF Duelix. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப இதுதான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கான ஒரு பெட்டரான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தா வச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் தான். ஒன்றும் பெருசாக ஸ்போர்ட்டினஸ் அந்த ஒரு இந்த விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் சட்டில்டான ஒரு டிசைன் டோனில் இந்த ஒரு வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைனில் பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே அந்த வண்டியோட அந்த ஒரு ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அஃபோர்டபுள் பைக்னு வரும்போது அது கொஞ்சம் அப்படி தான்ப்பா இருக்கும். அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 100cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினில் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் ஒரு 4-speed கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. ஓரளவு இந்த இன்ஜினால் 7.91 bhp ஹவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸுன்றது அந்த ஒரு வண்டியோட செக்மெண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு சிட்டிக்கும் அந்த ஒரு ஃபேமிலி யூஸு, ரூரல் யூஸ் இது மாதிரி விஷயங்களுக்கு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். பட் ரொம்ப ஹைவே டாப் ஸ்பீட் அது மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து பட்ஜெட் ஓரியன்ட் பைக், அது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 65 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை விட பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி மைலேஜ் குறையறதுக்கான சான்சஸ்மே கூட இருக்குது. ஓவராலாக இன்ஜின் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்டான ஒரு இன்ஜின், நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜின், அது இல்லாமல் நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். டிஸ்க் பிரேக்குன்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல மேடம் கிடையாது. ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தோட லிங்க் பண்ணியிருக்காங்க இந்த 2 பிரேக்கிங். அதனால் பிரேக்கிங் எஃபிஷியன்சின்றதும் அந்த ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனேரிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹையர் ஸ்பீடில் இந்த பிரேக் வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்காது. ஒரு நார்மல் அந்த ஒரு நம்ம நார்மல் கம்யூட்மெண்ட் ஸ்பீடுக்கும் அந்த ஒரு நார்மல் ரூரல் ஸ்பீடுக்கும் இட்ஸ் ஓகேவான ஒரு பிரேக்கிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அரௌண்ட் ஒரு 110 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 805 mm. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் டாலர், பட் வண்டியோட வெயிட்லாம் கம்மி தான். பட் சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் டாலாக இருக்கும். ஷார்ட் ரைடர்ஸ் கேட்டுங்கப்பா. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் பேசிக் மாடல் உங்களுக்கு 72,500லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 87,150 வரைக்கும் வருது. இந்த ப்ரைஸிங் வந்து எங்கள் ஊர் ஆண்டோட உங்கள் ஊருக்கு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகலாம். ஆக மொத்தத்தில் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல பைக் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹீரோட HF Duelix ரீலி ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டிங்கில் 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியோட டிசைன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்போர்ட்டி டச்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்போர்ட்டினஸ் எதிர்பார்த்தக்கூடாது. அந்த ஒரு கம்ப்யூட்டர்லேயே ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை மாதிரியான ஓரளவுக்கு நல்ல ஒரு டிசைன் டோனி இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் பெட்டராக இருந்ததுன்னு பார்த்தா இந்த வண்டியில் வந்து அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ்ன்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷனும் சரி, சீட்டிங்கும் சரி, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு அந்த ஒரு பேட் ரோட்ஸ்லையும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சர்வைவல் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் இருக்குது. பார்த்த மாடலோட இந்த மாடலில் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve
மாடலுக்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினில் உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட் கிளட்ச் தான் வரலாம். இந்த இன்ஜினோட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 8.18 bhp பவர்ஸிங் 8.7 Nm ஆஃப் டார்க் கொடுக்கும்போது இது வந்து நல்ல ஒரு அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர். அதனால ஓவராலாக அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் சிட்டி கம்யூனிட்டிக்கு ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 70 km இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியலி மைலேஜ் இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இந்த வண்டியோட மைலேஜை வேறு எந்த ஒரு வெஹிக்கிளாலுமே தர முடியாது. 70 kmpன்றது ரியலி ஒரு சூப்பரான மைலேஜ். அதுவும் இது வந்து ஒரு ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ். ஏஆர் ரிப்போர்ட் வந்து 80 km வரைக்கும் தரும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நம்மளுடைய ரைடிங் ஸ்டைலுக்கு என்ன கேட்டிங்கன்னா 80 தந்தாலே ஒரு பெரிய விஷயம். சரி, ஓகே. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக்குன்றது இந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு கிடையாது. எனக்கு கேட்டிங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எந்த வெஹிக்கிலையும் டிஸ்க் பிரேக் இருக்காது. டிஸ்க் பிரேக் இருக்கிற ஒரே ஒரு மாடல் இருக்குது. அது என்னன்றதை நம்ம அப்படியே ஃபர்தராக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். ட்ரம் பிரேக்ஸு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம், இதோட பிரேக்கிங் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி கிடையாது. அதான் வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனரிங்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 112 kg கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடராக கூட இருக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா சீட் ஹைட்டும் கம்மி, வண்டியோட வெயிட்டும் ஓரளவுக்கு கம்மின்றப்ப உங்களுக்கு ஹேண்ட்லிங் ரியலி ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 83,989 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 89,621 வரைக்கும் வருது. ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்லேருந்து டிவிஎஸ் தரப்புலேருந்து நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் ரீலி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். பட் சொல்லும்படி ஃபீச்சர்ஸ்னு எதுவுமே இருக்காது. இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிளே நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக். ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றப்ப ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன், அதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. நம்ம ஊருக்குள்ள இந்த ஸ்ப்ளெண்டருக்கு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு வெல் நோனான ஒரு டிசைன் இந்த ஹீரோவோட ஸ்ப்ளெண்டரோட டிசைன். இப்போ அந்த ஒரு எக்ஸ்டெக்ன்ற ஒரு அப்டேட்டில் ஒரு சில புது விஷயங்கள், அதான் ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர், அதுக்கடுத்து இப்போ வந்து புதுசாக எக்ஸ்டெக் 2.0 உங்களுக்கு ஃபுல் எல்இடி, அது இல்லாமல் புது கலர் ஸ்கின்ஸுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அந்த வண்டியோட டிசைன் வந்து பெட்டராக கெயின் பண்ணியிருக்கு. பட் டிசைனை பார்க்கும்போது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஓரலாம் அந்த ஒரு நேச்சர் ஒன்று தான். ஓரலாக அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஓரியன்டான ஒரு டிசைன் இருக்குது. டிசைனில் நோ வரி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தா வச்சுங்களேன், இதுலேயே உங்களுக்கு ஒரு 100cc ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட் கிளட்ச் தான். இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன் ஒரு 7.96 bhp பவர்ஸிங் 8.05 Nm ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீடு ஒரு 87 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு அதான் இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு நார்மல் அந்த ஒரு சிட்டி கம்யூட் அண்ட் ஃபேமிலி யூசேஜுக்கு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஒன்றும் டாப் பண்ணி நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துட முடியாது, ஒன்றும் அந்த ஒரு டாப் ஸ்பீடும் நீங்கள் எதிர்பார்த்த முடியாது. அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஓகேவான ஒரு பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்கும், அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 60 km வரைக்கும் சொல்கிறாங்க. ரியலி நீங்கள் நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டர் மைலேஜ் தரதா நிறைய ஓனர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் 60 km தந்தாலே என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ரியலி நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்லி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் இந்த இடத்துலையுமே கிடையாது. ஐபிஎஸ் பிரேக்கிங் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அதான் மித்த பைக்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் அந்த ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனரிங்க்கும் நார்மல் சிட்டி கம்யூட்டுக்கும் ஓகேவான ஒரு பிரேக்கிங் பவர் எஃபிஷியன்சி தான் இந்த ஒரு பிரேக்கிங் ஆஃபர் பண்ணும். அதான் ஓரலாக சொன்னால் அந்த வண்டிக்கு ஏற்ற ஒரு பிரேக்கிங் இருக்குப்பா. பட் இருந்தாலும் டிஸ்க்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 785 mm. அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட ஹேண்டிலிங்லாம் உங்களுக்கு ரியலி ஈஸியாக தான் இருக்க போகுது. அப்படின்றப்ப நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தால் கூட ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஆண்டு ப்ரைஸிங் பேஸ் மாடல் உங்களுக்கு 98,500 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல்
8,890 rupees கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எல்இடி லைட்டிங்கிற மாதிரி ஒரு சில ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயங்களை கெயின் பண்ணிக்கிட்டு வர நல்ல ஒரு பைக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 ஆமாங்க. இந்த லிஸ்டிங்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைன்டான ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு லீனியரான ஒரு டிசைன் டோன் தான். ஆமாம், முதல் பார்த்த மாதிரி ஒரு ஃபேமிலி அண்ட் நார்மலான ஒரு சட்டில்டான ஒரு டிசைன் டோனு. ஸ்போர்ட்டினஸ்ன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, பட் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஓரளவு டிசைன் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹோண்டாவோட ஒரு புது 100cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இன்ஜின் பற்றி சொன்னால் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினுங்க, நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப சூப்பர். அதுக்கடுத்து இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினாலன்னு பார்த்தீங்கன்னா 7.28 bhp பவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ரீச் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அந்த நார்மல் இது வரைக்கும் பார்த்த மாதிரி நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 68 kmp வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியலி நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 65 70 kmp வரைக்கும் நீங்கள் இந்த வண்டியில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் நிறைய ஓனர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ஸ்லோ ஸ்பீடுக்கும் அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் போதுமான லெவல் பிரேக்கிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 99 kg கிட்டவே தான் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 786 mm தான். அப்படின்றப்ப ஷார்ட் ரைடர்ஸுக்கும் பிகினர்ஸுக்கும் ரியலி ஈஸியான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட்டும் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி, சீட் ஹைட்டும் கம்மின்றனால உங்களுக்கு வண்டியை வந்து அந்த ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸில் எனக்கு ஒரு மைனஸ், அதான் வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் டியூனாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 84,939 ரூபா கிட்ட வரைக்கும் வருது வண்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். சாரி ஆன்-ரோட் ப்ரைஸிங் ஃபார் ஸ்டாண்டர்ட் மாடல். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த ஒரு லிஸ்டிங்கில் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 100cc வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 ரியலி உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக போகும். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 ABS ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே உங்களுக்கு நார்மலான அந்த ஒரு சிட்டி கம்யூட்டர் டிசைன் டோனில் கொஞ்சம் அந்த ஒரு லீனியரான ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு பைக் தான். பட் இந்த வண்டியில் வந்து அந்த ஒரு நக்கிள் கார்ட்ஸு அது இல்லாமல் ஒரு சில கிராஃபிக்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மித்த மாடல்ஸை விட இங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்போர்ட்டியராகவே இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆஃபர் பண்ணுறாங்க வித் கியர் இண்டிகேஷன்ன்ற மாதிரி ஒரு சில நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸுமே இருக்குதுன்றப்போ ஃபீச்சர் விஷயத்தில் இந்த இடத்துல இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமாகவே இருக்குது இந்த வண்டியோட அந்த ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஃபங்க்ஷனிங் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் தான். பட் ரிஃபைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி. ஓரளவுக்கு நீங்கள் நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆயில் லீக்கிங் அது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வராமல் நீங்கள் இந்த வெஹிக்கிளை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் ஆமாங்க. இந்த செக்மெண்ட்லேயே 5 speed வச்சு வர ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்லாம் அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 சொல்லலாம். அது இல்லாமல் இப்போ பார்க்குற நம்ம இந்த லிஸ்டிங் வீடியோலுமே கூட 5 speed வச்சு வர ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்லாம் அது நம்மளுடைய பஜாஜ் பிளாட்டினா தான். இன்ஜின் விஷயத்தில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மித்த மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கான ரீசன் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பவர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.48 bhp பவர்ஸும் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 110cc ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 70 kmp இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணுது, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணுது இந்த ஒரு பஜாஜோட பிளாட்டினா 110. அது இல்லாமல் ஒரு 5-speed கியர் பாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் பெட்டராக கெயின் பண்ணியிருக்குன்றப்ப இந்த ஒரு 110ல் இது ரியலி நல்ல ஒரு விஷயமாகவே இருக்குது இன்ஜின் பொறுத்தளவுக்கு. பட் இந்த இன்ஜினில் அந்த ஒரு முன்ன சொன்ன மாதிரி ரிஃபைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி, அதுக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் தேவை. அந்த ஒரு விஷயத்தை உங்களால் கொடுக்க முடியும்னா ரியலி இந்த ஒரு இன்ஜினும் பெட்டரான ஒரு இன்ஜினுமே கூட உங்களுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்
ஸ்டாண்டர்டாக வந்துடும். சிபிஎஸ் பிரேக்கிங் நீங்கள் நார்மல் பேஸ் வேரியன்ட் போகிறீங்கப்போ இதே நீங்கள் இதோடைய டாப் மாடல் போகிறீங்கப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருங்க. சேஃப்டி இந்த இடத்துல அல்டிமேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம பஜாஜ். அதனால் பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் ரியலி நம்ம பஜாஜ் பிளாட்டினா 110 இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. அது இல்லாமல் அந்த ஒரு பிரேக்கிங்கில் பைட்லேயும் எந்த வித குறையும் இல்லை, அதுலேயுமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 119 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 807 mm. சீட் ஹைட் கொஞ்சம் டாலர் தான், பட் ஈஸியாக தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிள் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, இதோடைய ரைடிங் கம்ஃபர்ட்டுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பள்ளமோட்டான் ரோட்டில் கூட ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ஆஃபர் பண்ணுறதுல டவுட் இல்லை. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெஸ்ட்டு சேஃபான நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு 110cc வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பஜாஜ் பிளாட்டினா 110 ரியலி இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் மாடல் 83,994 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 95,877 ரூபா கிட்ட வரைக்கும் வருது. லீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்னே சொல்லலாம். சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சிருவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.